பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்து சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு இது 3 போட்டு கலந்து வச்சுருக்கேன். கலந்து வச்சுட்டு அதை வந்து நெய்யில் பொரித்து எடுத்துக்கலாம் அல்லது எண்ணெயில் கூட பொரித்து எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கடாயில் பொரித்து எடுத்துட்டேன். ஆனால் பொரித்து எடுத்ததை வந்து கட் பண்ணிட்டேன் வீடியோவில். அது மட்டும் நீங்கள் பொரித்து எடுத்து செவக்க 2 பக்கமும் நல்லா செவக்க பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது எண்ணெய் ஊற்றி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக பூண்டு, அதை போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கின பிறகு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் தேவையான அளவு நம்ம சாதம் எவ்வளவு வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுட்டு கேரட்டு, பீன்ஸு நான் ஏற்கனவே வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 2மே போட்டிருக்கேன். இது வந்து பன்னீர் போட்டிருக்கிறதுனால இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு தான் ரெடி பண்ணுறேன். அதனால் இதையும் இந்த ரெசிபியும் போட்டிருக்கேன். இப்போது கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் இது 3 போட்டு நல்லா வெந்த பிறகு உப்பு தேவையான அளவு, இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். அதனால் சாதத்தில் உப்பு இருக்குது. பாஸ்மதி ரைஸ் போட்டு 1 டம்ளர் வடித்து வச்சுருக்கேன். அதில் உப்பு இருக்குது, அதனால் பார்த்துங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் காய்க்கு. அப்புறமா சாதத்தில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்தை போட்டு அழகாக ஒரு மாதிரி சாதம் உடஞ்சிராமல் நல்லா ஒரு 70% வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் சாதம். இது நம்ம போட்டு கிண்டும்போது ரொம்ப உடஞ்சிரும். அதனால் மெதுவாக கரண்டியால் கிண்டிக்குங்க. கடையிலெல்லாம் அந்த கைப்பிடியை பிடிச்சி 2 குலுக்கி விடுவாங்க. அது பாட்டுக்கும் சாதம் அப்படியே பிறண்டு விழுவும். நாம் வந்து குலுக்கணுன்னா சாதமெல்லாம் கீழே போய் தனியாக விழுந்துடும். அதனால் கரண்டியால் மெதுவாக மென்மையாக கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாதத்துக்கு மிளகுத்தூள் வேணும்னா கொஞ்சமாக லேசாக தூவிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் நம்ம பொரித்து வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர், அந்த பன்னீர் க்யூப்ஸை அதையும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டோன்னா அது உடஞ்சிரும். அதனால் மேலே இதெல்லாம் ஃபுல்லாக சாதமெல்லாம் நல்லா கலந்த பிறகு அந்த பன்னீர் க்யூப்ஸ் பொரித்து வச்சுருக்கதை எடுத்து போட்டு கலந்து குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கோ இல்லை வீட்டில் லஞ்சு ரெடி பண்ணணுன்னா நம்ம குழம்பு எதுவும் வைக்கலைன்னா இதை செஞ்சு பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணுன்னா ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.